கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையுமே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. இந்த சிலுவை தியான இந்த தொடர் செய்திகளில் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான மேய்ப்பராய் வரப்போகிறார். இதில் ஆச்சரியப்படுறதுக்கும் இதில் தியானிக்கிறதுக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவு, நாம் யோசிக்க முடியாத அளவு, நாம் எதிர்பார்க்க முடியாத அளவு மிக பெரிய வித்தியாசம் உண்டு. எல்லா காரியங்களிலேயும் அப்போ ஏற்பட்டதான ஒரு வித்தியாசத்தோடு அவர் வெளிப்பட போகிறார். எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். புரியும்படிக்காய் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வந்தவர் ஆட்டுக்குட்டியானவராய் வந்தார். வந்தவர் ஒரு ஆட்டை போல வந்தார். ஆனால் வருகிறவராகிய கிறிஸ்து அவர் சிங்கமாய் வரப்போகிறார். நான் மேலான புறத்தோற்றத்தை பற்றி மாத்திரம் பேசலை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த அப்பியரன்ஸ், ஆட்டிடியூட், கேரக்டர், இன்டென்ஷன் எல்லாமே சேஞ்சாக இருக்கும். வந்தவர் பலியாக போகிற ஆட்டை போல வந்தார். நோக்கமே பலியாகணும். எதிர்த்து நிற்கவோ யுத்தம் பண்ணவோ வேறு எதை செய்யவோ விருப்பம் இல்லை. வந்ததே பலியாகத்தான். ஆனால் வருகிறவராகிய கிறிஸ்து அவர் சிங்கமாய் வரப்போகிறார். அவர் ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார். அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் வரப்போகிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் வரப்போகிறார். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வந்தவர் மேய்ப்பனாய் வந்தார். வருகிறவர் பிரதான மேய்ப்பனாய் வரப்போகிறார். இன்னும் சில காரியங்களை உங்களிடத்தில் பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடினால இன்னொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு நாம் தியானிக்கிறது மிகவும் அவசியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவினுடைய தற்ஸ்வரூபமாய் இருக்கிறார் என்று. ஆண்டவருக்கு, பிதாவுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது என்னவோ அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். ஆனால் அவருக்கு ஒரு உருவத்தை நாம் கொடுக்கணும்னா அதுதான் இயேசு. நல்லா கவனிக்கணும். பிதாவினுடைய அன்பிற்கும் கிருபைக்கும் தற்ஸ்வரூபமாய் வந்தவராகிய இயேசு. பிதாவினுடைய கோபத்திற்கும் பிதாவினுடைய அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் ராஜரீகத்துக்கும் அடையாளமாய் தற்ஸ்வரூபமாய் இருக்கிறவர் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரதான மேய்ப்பன் என்ன கேரக்டரோடு வருவார், என்ன மனநிலையோடு வருவார் என்பதை உங்களால் புரிந்து கொண்டிருக்க முடியும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றியையும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கிறதற்கு முன்பதாக மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கிறது முதலில் அவசியமாய் காணப்படுகிறது. இப்போ இந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எங்கே அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தில் அநேக இடங்களில் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆதி ஆகமத்திலிருந்து ஏதேனிலிருந்து மேய்ப்பனுடைய சுபாவத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தரே சில காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அதை தியானித்துட்டு பிறகு பிரதான மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்கிறது நமக்கு நன்மையாகவும் அவசியமாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கவனியுங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர் யார்? அவர்தான்
அந்த மந்தைக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் அவர் வாசல் வழியாய் கடந்து வந்த மேய்ப்பனாய் இருக்கிறார். அவரே சொல்கிறாரு, நானே வாசல்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அவரே தான் வாசலாக இருக்கிறாரு. அவரே தான் வாசல் வழியாய் கடந்து வந்தவராக இருக்கிறாரு. இது அநேகருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், புரியாமல் இருக்கலாம். வாசலாக இருக்கிற அவரே எப்படி வாசல் வழியாக வர முடியும்? நல்லா கவனிக்கணும். எது வாசல்? நியாய பிரமாணம் அன்றைக்கு வாசலாக இருந்தது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நியாயப்பிரமாணம் அன்றைக்கு வாசலாக இருந்தது. எப்படி நியாயப்பிரமாணம் இயேசுவாயிட முடியும்? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது இந்த வார்த்தை தான் அன்றைக்கு நியாயப்பிரமாணமாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி ஒருவனும் பூமியில் பிறந்த ஸ்திரீகளில் பிறந்த மனுஷர்களில் ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின்படி பூரணராய் வாழ முடியவில்லை, பூரணராக இருக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் இல்லாமல் பூரண மனுஷனாக, பூரண ஆசாரியனாக காணப்பட முடியலை. இயேசு மாத்திரமே பூரண மனிதனாக, பூரண தேவகுமாரனாக வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணம் சொன்ன அத்தனை அளவீடுகளின்படியையும் வாழ்ந்த ஒருவர் இயேசு. நியாயப்பிரமாணம் சொன்ன பரிசுத்தத்தின்படி வாழ்ந்த இயேசு. நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளாகிய 613 காரியங்களையும் 10 கட்டளைகளையும் நிறைவேற்றினவராய் கடந்து வந்தவர் இயேசு. அல்லேலூயா. இது ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ். வாசலாகிய நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளே பிரவேசிக்கும்படிக்கு தகுதியான ஒரே மேய்ப்பனாய் இயேசு காணப்பட்டார். அல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பனாய் காணப்பட்டார். வந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய மந்தைகளை காக்கும்படிக்கு வந்தார். தன்னுடைய மந்தையின் சத்தத்தை, தன் ஆடுகளின் சத்தத்தை அவர் அறிந்து, ஆடுகளின் கூக்குரலை அவர் அறிந்து, ஆடுகளை மீட்டு கொள்ளும்படிக்காய் அவர் கடந்து வந்த மேய்ப்பனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் வாசல் வழியாய் வந்தார். பூமிக்குரிய காரியங்களில் நாம் பார்த்தோன்னு சொன்னால், அவர் எருசலேமில் வேறு எந்த வழியாகவும் வரலை. அவர் வாசல் வழியாகவே, பிரதான வாசல் வழியாகவே அவர் கடந்து வருகிறார். எப்படி? கழுதையின் மேலே அவர் பவனி வருகிறார். ஓசன்னா ஓசன்னா என்ற சத்தம் முழங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற சத்தம் முழங்க, அவர் தாவீதின் குமாரனாய், ஆசாரியனாய், நல்ல மேய்ப்பனாய், தன் ஆடுகளுக்காக அவர் வாசல் வழியாய் கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இயேசுவானவர் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இந்த பூமியிலே கடந்து வந்தார். எந்த ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க கடந்து வந்தார்? மந்தையில் இருந்த ஆடுகளுக்காகவும் ஜீவனை கொடுக்க வந்தார். மந்தையில் அல்லாமல் அவருக்கு வேறே அநேக ஆடுகள் வெளியே இருந்தது. அந்த ஆடுகளுக்காகவும் அவர் ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தார். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கம். இதுதான். அவருக்கு மந்தையில் இருக்கிற ஆடுகளை அல்லாமல், இஸ்ரவேலில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அல்லாமல், அவருக்கு வேறே அநேக ஆடுகள், தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை அல்லாமல் வேறே அநேக ஆடுகள் உலகம் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஆடுகளாய் காணப்பட்டிருந்தது. இந்த ஆடுகளை எல்லாம் அவர் ஒரே மந்தைக்குள்ளே சேர்க்கும்படிக்கு அவர் விரும்பினார். இந்த ஆடுகளை எல்லாம் அவர் ஒரே மந்தைக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு விரும்பினார். யார் அந்த ஆடுகள்? இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த ஆடுகள். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்தது இல்லையா? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு, நம்முடைய பாவங்களுக்காய் பலியாகும்படிக்கு ஒருவர் வந்தார். அவர்தான் இயேசு.
அல்லேலூயா. எப்பொழுது நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே நாம் புடமிடப்பட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே நாம் ஒரே மந்தைக்குள்ளே சேர்க்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த காரியங்களை நாம் ஏன் தியானிக்கணும்? நாம் வேறு வேறு தேசங்களிலே காணப்பட்டோம், வேறு வேறு மனிதர்களாக இருந்தோம், வேறு வேறு கல்ச்சரில் இருக்கிற ஜனங்களாய் காணப்பட்டோம். ஆனால் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒரே மந்தையாய் காணப்படுகிறோம், ஒரே மந்தையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நம்ம எல்லாம் ஒரே மந்தையாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஏன் ஒரே மந்தையாக இருக்கணும்? நம் எல்லாருக்கும் அவர் ஒரே மேய்ப்பனாக இருக்கிறார், அவர் ஒரே தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு ஆகும், மந்தையில் இல்லாத வெளியே இருக்கிற வேறு ஆடுகளாகிய நமக்காகவும் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையில் சுமந்து நமக்காய் நாம் பட்ட பாவ கடன்களுக்காய் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து கிருபாதார பலியாய் தம்மையே ஒரு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிற மந்தைக்குள் இருக்கிற இந்த ஆடுகளிலேயே சிலவற்றை அவர் மந்தைக்கு மேய்ப்பனாகவும் வைத்தார். அல்லேலூயா. எப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அவர் ஒரே மந்தையாய் நம்ம எல்லாரையும் அவர் மாற்றி அவர் நமக்காக இன்னும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறபடினாலே அவர் பிதாவுடைய வீட்டிற்கு கடந்து போயிருக்கிறார். அவர் திரும்ப வருகிற வரையில் அவருடைய மந்தையை மேய்க்கும்படிக்கு, அவருடைய மந்தையை காத்து கொள்ளும்படிக்கு, அவருடைய மந்தையை விசாரிக்கும்படிக்கு அவர் இந்த பூமியில் மந்தையில் இருக்கிற சில ஆடுகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு சுதந்திர விதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதாங்க இந்த ஊழிய அழைப்பு, அதுதாங்க இந்த ஊழிய பொறுப்பு, அதுதான் கர்த்தருடைய மந்தையை விசாரிக்கிற இந்த உத்தமமான அழைப்பு. ஆமென். ஒருவேளை அழைக்கப்பட்டு இருப்பீர்களானால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஊழியத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? மந்தையில் அல்லாத தொழுவத்தில் அல்லாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நம்மை ஊழையிடுகிற வனாந்திரத்தில், உளையான சேற்றில், தண்ணீர் இல்லாத வறண்ட நிலங்களில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நம்மை ஒவ்வொரு நாளும் எந்த துஷ்டமிருகம் நம்முடைய ஜீவனை கொன்று போடுமோ பீறி போடுமோ என்று பயத்தினால் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நம்மை மறுபடியும் பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியாகி அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவர் நம்மை மந்தைக்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மந்தைக்குள் வருகிறதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். அல்லேலூயா. மந்தைக்குள் வருகிறதற்கே நாம் ஒரு காலம் எந்த விதத்திலேயும் நற்கிரியைகளிலேயோ நற்காரியங்களிலேயோ நல்ல யோசனைகளிலேயோ நாம் தகுதி இல்லாதவர்கள். அவருடைய இரத்தத்தினால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மந்தைக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல, மந்தைக்குள்ளே வந்திருக்கிற நம்மில் சிலரை, நம்மில் அநேகரை அவர் மந்தைக்கு கண்காணிகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கண்காணியாய் வைத்துவிட்டு போயிருக்கிறவர் திரும்பவும் வரப்போகிறார். அவர்தான் பிரதான மேய்ப்பன். பிரதான மேய்ப்பனா யாருங்க? இருக்கிற எல்லா ஆடுகளுக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே அவர் வைத்து விட்டு போயிருக்கிற எல்லா மேய்ப்பர்களுக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் தான் அங்கே பிரதான மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியும்படி நம்ம பேசுவோமே. இன்றைக்கி உலகத்தில் ஒரு கம்பெனியில் 100 ஸ்டாஃப் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 100 ஸ்டாஃபில் ஒருத்தரை மேனேஜராக வச்சுருக்கிறாங்க. அவங்களும் ஒர்க்கர் தான். ஆமென். இவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கும்படிக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் பொறுப்பு அப்படி அல்ல. இவர் சொந்த இரத்தத்தை சிந்தி சொந்த ஜீவனை கொடுத்து அவர் சம்பாதித்திருக்கிறபடினாலே இது அவருடைய சொந்த மந்தையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆடுகள் அவருடைய சொந்த ஆடுகளாய் காணப்படுகிறது. அவர் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும்
கூலியால் அல்ல. கூலியால் ஓநாய்க்கு பயந்து ஓடிவிடுவான். ஓநாய் வருகிற பொழுது கூலியால் பயந்து ஓடிவிடுவான். ஆனால் இவர் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்து அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வரப்போகிறவராகிய இந்த பிரதான மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? அவர் எதை நடத்துவார்? அவரால் நமக்கு என்ன காரியம் இந்த பூமியில் நடக்கும்? கர்த்தர் நல்லவர். வந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நமக்கு அவருடைய இரத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்தார். அல்லேலூயா. வருகிறவராகிய பிரதான மேய்ப்பன் நமக்கு எதை கொடுப்பார்னு வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்ப்போம்னால் 4வது வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பன் வருகிற பொழுது அப்போவும் நமக்கு ஒரு கிஃப்டோடு தான் வருவார். யாருக்கு கிஃப்டோடு வருவார்? பூமியில் வாழ்ந்த எல்லாருக்கும் கிஃப்டோடு வந்துடுவாரா? இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டு வாழ்ந்த எல்லாருக்கும் கொண்டு வந்துடுவாரா? இல்லை. சபைக்கு போகிற எல்லாருக்கும் கொண்டு வந்துடுவாரா? இல்லை. அவர் விரும்புகிறபடி, அவர் மந்தையை யார் யாரெல்லாம் மேய்க்க தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அவர் விரும்புகிறபடி யார் யாரெல்லாம் அவருடைய மந்தையை, அவருடைய ஆடுகளை அவருடைய விருப்பத்தின்படி நடத்த, மேய்ச்சலுக்குள்ளே கொண்டு போக, ஆடுகளுக்காய் பிரயாசப்பட, ஜபிக்க, காவல் காக்க யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வாடாத கிரீடத்தை, மகிமையான கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை கொண்டு வருகிறதற்கு மனதுள்ள நல்ல பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அவர் விரும்புகிறபடி மந்தையை மேய்க்கலை, அவர் விரும்புகிறபடி மந்தையில் இருக்கக்கூடிய நல்ல ஆடுகளாக இல்லை, ஒரே மந்தையாக தான் வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் வருகிற பொழுது ஒரே மந்தையாக இல்லாமல் பிரிந்து பிரிந்து இருக்கிற மந்தைகளாய் இருக்குமானால் அவர் ஆடுகளையும் நியாயம் விசாரிப்பார், மந்தையை மேய்க்கிறவனையும் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. வருகிறவர்கிட்ட கிருபையை எதிர்பார்க்க முடியாது, வருகிறவர்கிட்ட மனத்தாழ்மையை எதிர்பார்க்க முடியாது, வருகிறவர்கிட்ட நன்மையை எதிர்பார்க்க முடியாது, வருகிறவர்கிட்ட தயவை எதிர்பார்க்க முடியாது. அவர் கண்டிப்புள்ளவராய், ஆளுகிறவராய், அதிகாரமுள்ளவராய், பட்சிக்கிற அக்னியாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 23 சில காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தோடு தொடர்பு படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதம் 23 முதல் வசனம் சொல்லுகிறது. மேய்ப்பன் அல்லாத மந்தைகள் தான் சிறுமைப்பட்டிருக்கும், மேய்ப்பன் அல்லாத மந்தைகள் தான் தாழ்ச்சியடைந்திருக்கும். கர்த்தர் ஒரே மந்தையாய் மாற்றி இருக்கிறாரே, மந்தைக்கு அவரே மேய்ப்பனாய் இருக்கிறாரே. அது மாத்திரமல்ல, இங்கே பூமியில் மனிதர்களில் சில மேய்ப்பர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. கர்த்தர் நம்முடைய பிரதான மேய்ப்பராக இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் சிறுமையோடும் பிரச்சனையோடும் கூட நாம் இருப்போமானால் ஒரு காரியத்தை இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம கர்த்தருடைய மந்தையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய மந்தையை விட்டு வெளியே போயிட்டோன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவருடைய ஆளுகை உள்ள இல்லாமல், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இல்லாமல் நம்ம வெளியே நழுவி போயிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாட்கள்லேயே இது நடந்தது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் வந்த கிறிஸ்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திட்டார். இன்றைக்கி அந்த பந்திக்கு போக நமக்கு மனதில்லை. கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு நம் மனதில்லை. இன்றைக்கி பூமியில் இன்னும் எத்தனையோ ஆடுகள், கோடிக்கணக்கான ஆடுகள் தொழுவத்திற்குள்ளே வராதபடிக்கு, மந்தைக்குள்ளே வராதபடிக்கு இன்னும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகளாய் காணப்படுகிறது. நீங்கள் நானும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த ஆடுகளுக்காய் நாம் எவ்வளவு கண்ணீர் சிந்தி இருக்கிறோம், அந்த ஆடுகளுக்காய் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம், அந்த ஆடுகளுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ திறப்பில் நின்று கதறி அழுதுருக்கிறோம். இது அவருடைய மந்தை அல்லவா? அவருடைய ஆடுகள் அல்லவா? அவருடைய ஆடுகளை குறித்து தானே கரிசனை எங்கே? இதுதான் மேய்ப்பன் மேலே நாம் வச்சிருக்கிற அன்பா? இதுதான் கிறிஸ்து மேலே நாம் வச்சிருக்கிற அன்பா? கர்த்தர் எதை காணிச்சு கொடுக்க விரும்புகிறார்?
அவரிடத்தில் நீ அன்பு கூறுவாயானால் அவருடைய ஆடுகளை மேய்க்கிறதற்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோவான் 21 அதிகாரம் 15 வசனம், 16 வசனம், 17 வசனத்தில் பேதுருக்கிட்ட கேட்குறார் இல்லையா ஆண்டவர், பேதுருவே, என்னில் நீ அன்பு கூறுகிறாயா, நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய். மறுபடியும் ஆண்டவர் கேட்குறாருல்ல, பேதுருவே, உண்மையாகவே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறையா? ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்படியானால் என் ஆடுகளை மேய். இதில் என்ன அர்த்தம்? இதில் என்ன கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இயேசுவை உனக்காய் அடிக்கப்பட்ட, உனக்காய் ரத்தம் சிந்தின, உனக்காய் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட, உனக்காய் மரணத்தை ருசி பார்த்த இயேசுவை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றதை நீங்கள் செய்கிற ஊழியத்தில் தாங்க காமிக்க முடியும். நான் ஊழியமே செய்யலை, ஆனால் இயேசுவை நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறது, கிறிஸ்துவின் மேலே எனக்கு அன்பு இருக்குது, கிறிஸ்துவுக்காய் நான் எதாகிலும் செய்யணும், என்னை மீட்ட, என்னை காத்த, என்னை நடத்தின தேவனுக்கு நான் நன்றிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு யோசித்தா, அவரை நீங்கள் நேசிக்கணும்னு நினச்சா, அவர் மேலே அன்பு வைக்கணும்னு நினச்சா, ஒரே ஒரு வழியில் தான், ஒரு விதத்தில் தான் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். அதுதான் அவருடைய மந்தையை மேய்க்கிற வழி. அல்லேலூயா. அவர் எப்படி வாசல் வழியாய் உட்பிரவேசித்த நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாரோ, அப்படியே நாமும் ஒரு வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கணும். நமக்கும் வாசல் கிறிஸ்து தான். நமக்கு என்ன வாசல்? நமக்கு கிருபையின் பிரமாணம் என்கிற ஒரு சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கிருபையின் பிரமாணம் என்கிற ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாசலும் கிறிஸ்துவே. அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க கவனமாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாமும் பக்க வழியாக வந்துட முடியாது. நல்ல மேய்ப்பன் எப்படி வாசல் வழியாய் வந்தாரோ, நல்ல மேய்ப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் வாசல் வழியாக தான் வரணும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அதே போல் அவருடைய ஆடுகளுக்காய் நாம் ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாமும் ஜீவன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஒரே முறை தான், அது அவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவராக இருக்கிறபடினால நல்ல மேய்ப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவருடைய ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை அவர் திரும்பவும் எப்படி மீட்டுக்கொள்ள முடிந்ததோ, அப்படியே நாமும் அவருடைய ஆடுகளுக்காய், அவருடைய மந்தைக்காய் ஜீவனை கொடுப்போமானால் நம்மாலும் அந்த ஜீவனை நிச்சயமாய் உயிர்த்தெழுதலில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. யோவான் 10 அதிகாரம் 17 வசனத்தில், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிற இந்த நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து யாரெல்லாம் அவருடைய மந்தைக்காக பிரயாசப்படுகிறார்களோ, ரத்தம் சிந்துகிறார்களோ, இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்களோ, மந்தைக்காய், அவருடைய மந்தைக்காய் கண்ணீர் விடுகிறார்களோ, அவர்களுடைய ஜீவனையும் திரும்ப மரணத்திலிருந்து உயிர்ப்பித்து உயிர்த்தெழுதலுக்குள்ளே நம்மை கொண்டு போகவும் அவர் சித்தம் உள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு 1 பேதுரு 5 அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காய் அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இந்த கேரக்டர் தாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். ஊழியத்தை கட்டாயமாக செய்யக்கூடாது. ஏதோ பிதா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கிறிஸ்து பூமிக்கு வந்துடல இல்லையா? அல்லேலூயா.
உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படியானா அவருடைய மந்தையே ஏதோ கடமைக்கு மேய்க்கிற ஜனங்களாய் நாம் இல்லாமல், ஊழியத்தை கடமைக்கு செய்கிறவர்களாய் நாம் இல்லாமல், ஊழியத்தை மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய், விரும்பி செய்கிறவர்களாய், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை காண்பிக்கும்படிக்காய் ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா நாம் கூலி ஆட்கள் கிடையாது, நாம் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. இந்த காரியம் இந்த ஊழியத்தில் நமக்கு புரிந்து கொள்ளுவோமானால், இந்த காரியத்தை நாம் எப்பொழுதும் நாம் மரிக்கிற வரையில் இருதயத்தில் சிந்தையில் வைத்திருப்போமானால், ஒருபோதும் பிரதான மேய்ப்பன் வருகிற பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூலியால் தான் கட்டாயத்துக்கு மேய்ப்பான். நாம் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நாம் சுதந்திரவாளிகள். நாம் கட்டாயத்திற்கு மேய்க்கிற பிள்ளைகள் அல்ல, நாம் மனப்பூர்வமாய் மேய்க்க வேண்டும். ஆதாயத்திற்காக ஊழியத்தை செய்கிறவர்களாய் அல்ல, உற்சாக மனதோடு ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு கூலியால் தான் கூலி செஞ்சால், ஒரு கூலியால் தான் யோசிப்பான் வேலை செஞ்சால் கூலி கிடைக்கும். எல்லாம் ஒரு வார்த்தை இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டோம். வேலையாள் கூலிக்கு பாத்திரவான் இருக்கட்டும். ஆனால் இந்த வேலை நம்முடைய மேய்ப்பனுடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார் இல்லையா? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று கர்த்தர் நமக்கு அவருடைய திருவசனத்தின் மூலமாய் நம்முடைய திருவுளம் பற்றுகிறார் இல்லையா? அப்படியானா நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோமே, சுதந்திரவாளியாக இருக்கிற நாம் கூலிக்கு வேலை செய்ய முடியாது இல்லையா? ஆகையினால கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்யணும். கிறிஸ்து விட்டு சென்றிருக்கிற வேலைகளை அவருக்கு தொடர்ச்சியாய் அவரை மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் செய்யணும். 2வது, ஆதாயத்திற்காய் அல்ல, உற்சாக மனதோடு கூட இந்த வேலையை செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். 3வதாக, இருமாப்பாய் மந்தையை ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாய் மந்தையை நாம் ஆள வேண்டும். கிறிஸ்துவினிடத்தில் தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் எங்கிலும் அவருக்கு தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, அவராலேயே உண்டாக்கப்பட்டது. ஆனாலும் அவர் பூமிக்கு வந்தபோது இருமாப்பாய் வரவில்லை, மனத்தாழ்மையும் கிருபையோடு வந்தார். அல்லேலூயா. ஆக அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரவாளிகளாக இருக்கிற நாம் இருமாப்போடு கூட ஆளக்கூடாது. யார் இருமாப்போடு ஆளுவான்? கூலியால் தான் இருமாப்போடு ஆளுவான். நாம் மந்தைக்கு மாதிரிகளாய், எப்படி கிறிஸ்து மந்தைக்கு மாதிரியாக இருந்தாரோ, நம்ம பார்க்கும்போதெல்லாம் கிறிஸ்துவின் ஜெராக்ஸ் போல தான் நம்ம தெரியணும். சபைக்குள்ளே, ஊழியத்தில், ஊழியத்தின் பாதையில் அவருடைய மந்தை நம்மை பார்க்கும்போதெல்லாம், ஊழியக்காரனை பார்க்கும்போதெல்லாம் மந்தைக்கு மாதிரிகளை தான் நாம் காணப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சாயலை தான் நாம் காணப்படணும், கிறிஸ்துவின் சுபாவத்தை தான் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கூலியால் ஓனாய் வருகிற போது மந்தையை விட்டு அவன் ஓடி விடுவான். ஆனால் சுதந்திரவாளியாக இருக்கிற நாம் ஓனாய்க்கு எதிர்த்து நின்று யுத்தம் செய்து எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் வருகிற பொழுது கணக்கு ஒப்புவிக்கிற உக்கிரான காரனாய் நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதே கர்த்தர் நம்மீது வைத்த நோக்கமாக இருக்கிறது. நாம் அப்படி வாழுவோமானால் பிரதான மேய்ப்பனாகிய கிறிஸ்து வருகிற பொழுது வாடாத மகிமையுள்ள ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு கொடுக்கிறதற்கு மனதுள்ளவராய் இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்கிறதற்கு மனதுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நமக்கு அவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த பூமியில் ஓநாய்களுக்கு நாம் பயந்து ஓடாதபடிக்கு கிறிஸ்துவை போல எல்லா காரியங்களிலேயும் மாதிரிகளாய் வாழ்ந்து, சுதந்திரவாளிகளாய் வாழ்ந்து, நல்ல மேய்ப்பனுடைய சாயலை தரித்து கொண்டு, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் அவருடைய மந்தையை நாம் மேய்க்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமானால்
அநேகரை மந்தைக்குள்ளே திருப்புகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போமானால், அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறதற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் சாட்சியாய் இருக்குமானால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்ட மகிமையுள்ள வாடாத ஜீவ கிரீடத்தை நம்முடைய பிரதான மேய்ப்பன் வருகிற பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் கொண்டு வருவார். பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.